இந்த வீடியோல நம்ம end of chapter questions தான் பார்க்க போறோம். அதுல first questionல என்ன சொல்லிருக்காங்கன்னா, what are the x coordinate and y coordinate of the point of intersection of two axes? அதாவது ரெண்டு ஆக்சிஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும் இல்லையா, அந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் y கோஆர்டினேட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா இதுதான் கரெக்டா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்ன, இது வந்து ஆரிஜின். ஆரிஜினோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும், 0,0 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 0,0. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு ஆக்சிஸோட இன்டர்செக்ஷன் வந்து என்னன்னா, இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து ஆரிஜின், அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து எப்பவுமே 0,0 தான் இருக்கும். ஆக்சிஸ் வந்து ஒண்ணுமே இல்ல, ஆக்சிஸோட ப்ளூரல், அதுதான் வந்து ஆக்சிஸ்னு சொல்றாங்க. ஒரு இப்போ வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்னா நம்ம ஆக்சிஸ்னு சொல்றோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டையும் சேர்த்து ஆக்சிஸ்னு சொல்றாங்க. இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல எக்ஸ் கோஆர்டினேட்னு கேட்காம ஆப்சிஸான்னு கேட்டிருந்தாலும் நம்ம இதே தான் ஆன்சர் எழுதணும். சில क्वेश्चनல வாட் ஆர் தி ஆப்சிஸா அண்ட் ஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஆக்சிஸ்னு கேட்டா என்ன எழுதுவீங்க, இதே ஆன்சர் தான் எழுதணும். ஏன்னா எக்ஸ் கோஆர்டினேட்டோட இன்னொரு பேர் தான் ஆப்சிஸா, ஒய் கோஆர்டினேட்டோட இன்னொரு பேர் தான் ஆர்டினேட். அப்படி இல்லாம எக்ஸ் வேல்யூ இல்ல y வேல்யூன்னு கேட்டாங்கனாலும் இதே ஆன்சர் தான். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் வந்து 0,0. இப்போ செகண்ட் क्वेश्चन வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கலாம், அதனால கவனமா கேளுங்க. செகண்ட் क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க, பாயிண்ட் wன்னு ஒரு பாயிண்ட்னு சொல்லிருக்காங்க, has x coordinate equal to -5. இதோட x coordinate வந்து என்ன, -5 னு சொல்லிருக்காங்க. அப்போ இங்க நம்ம -5 னு எழுதிக்கணும். y கோஆர்டினேட் பத்தி எதுவுமே சொல்லல, அப்போ அந்த இடத்துல சும்மா y னு மட்டும் நம்ம போட்டுக்கணும். இப்போ என்ன சொல்லிருக்காங்க, பாயிண்ட் w னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்டோட x கோஆர்டினேட் மட்டும் நம்ம சொல்லிட்டாங்க. இப்போ நார்மலா y is equal to -5,4 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எங்க பிளாட் பண்ணுவோம், இது வந்து y ஆக்சிஸ்னா 1 2 3 4, x ஆக்சிஸ்ல -1 -2 -3 -4 -5. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எங்க பிளாட் பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ்ல -5க்கு நேரா, எக்ஸ் ஆக்சிஸ்ல -5க்கு நேரா ஒரு பாயிண்ட் வச்சுட்டு, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து -5க்கு நேராவும் y ஆக்சிஸ்ல -4க்கு நேராவும் நம்ம மார்க் பண்ணுவோம். கரெக்டா இந்த பாயிண்ட. இப்போ நமக்கு क्वेश्चनல y கோஆர்டினேட் நமக்கு கொடுக்கல, ஆனா நமக்கு என்ன தெரியும், y கோஆர்டினேட்ல எங்க இருந்தாலும் -5ங்கிற எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலதான், மேலேயோ கீழேயோ இருக்குன்றது நமக்கு தெரியும். கரெக்டா, y கோஆர்டினேட்ல எங்க வேணா இருக்கலாம், இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்கு இல்லையா கிரீன் கலர்ல, இதுல எங்க வேணா இருக்கலாம் y கோஆர்டினேட்ல. ஆனா அது வந்து எங்க இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல -5க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கும். அப்ப இந்த லைன்ல எங்கேயோ தான் இருக்கும், இங்க இருக்கலாம், இல்லனா இங்க இருக்கலாம், இல்ல இங்க கூட இருக்கலாம், இல்ல ஆக்சிஸ் மேலேயே கூட இருக்கலாம். அதனால எங்க வேணா இருக்கலாம். சரியா, சோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் லைனை வச்சு நம்ம இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் கேதர் பண்ண முடியும். இப்போ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, can you predict the coordinates of point h? என்ன சொல்லிருக்காங்க, wங்கிற ஒரு பாயிண்ட வச்சு h ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து எங்க இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு க்ளூ மாதிரி என்ன கொடுக்குறாங்கன்னா, which is on the line through the w parallel to the y axis. ஓகே, இப்போ ரீவைண்ட் பண்ணிவாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், w பாயிண்ட் வந்து இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே எங்கேயோ தான் wங்கிற பாயிண்ட் இருக்குது, நமக்கு கன்ஃபார்மா தெரியும். சரியா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், மேபி இங்க wங்கிற பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ இந்த இடத்துல wங்கிற பாயிண்ட் இருந்தா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, can you predict the coordinates of point h which is on the line through w? இந்த பாயிண்ட்டுக்கு மேலதான் வந்து h போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், இப்போ நம்ம முன்னாடி வந்து டாட்டட் லைன்ஸா போட்டிருந்தோம் கிரீன்ல, இப்போ இது வந்து ப்ளூ லைன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த டாட்டட் லைன்ஸ்க்கு மேலேயே ஒரு ப்ளூ லைன் போகுது. இப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம என்ன அசியூம் பண்ணோம், இங்க எங்கேயோ w இருக்குன்னு அசியூம் பண்ணோம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, h பாயிண்ட் வந்து ஆன் த லைன் த்ரூ w சொல்லிட்டாங்க, அதாவது wக்கு மேலதான் அந்த லைன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து h பாயிண்ட் எங்கேயோ இருக்கு, அது எங்க வேணா இருக்கலாம். கரெக்டா, ஆனா அது வந்து எது மேல இருக்குன்னு சொல்றாங்க, w மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, parallel to y axis. அப்போ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து w மேலயும் இருக்கு, y ஆக்சிஸ்க்கு parallel-ஆவும் இருக்கு. கரெக்டா, சோ இப்போ அடுத்து என்ன கேக்குறாங்க, which quadrants can h lie ன்னு கேக்குறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, w வந்து எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, இந்த வந்து இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்கு இல்லையா,
இதுல எங்க வேணா W இருக்கலாம். ஆனா கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க, பாயிண்ட் ஹெச் வந்து த்ரூ டபிள்யூன்னு சொல்லிட்டாங்க, த்ரூ பாயிண்ட் டபிள்யூன்னு சொல்லிட்டாங்க. அப்ப டபிள்யூ மேலதான் வந்து பாயிண்ட் ஹெச் இருக்கு. அதுவும் இல்லாம பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் சொல்லிட்டாங்க. அப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஹெச் என்னவா இருக்கலாம், அதுவும் வந்து -5, எக்ஸ் இருக்க இடத்துல -5, கமா y. y வந்து என்னவா வேணா இருக்கலாம், where y can be any point in y axis. கரெக்டா? ஏன்னா நமக்கு வந்து W எங்க இருக்குன்னே தெரியாது. W எங்க இருக்கோ அதுக்கு மேல வந்து ஹெச்ங்கிற பாயிண்ட் வந்து போகுது. கரெக்டா? அதனால இப்போ எக்ஸாக்டா ஹெச் எங்க இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஹெச்சோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும், h is equal to -5, y இருக்கும். வேர் y could be any point in y axis. y வந்து 0வா இருக்கலாம், -5, 0வா இருக்கலாம், இல்ல -5, 10 இருக்கலாம், இல்ல -5, -5 இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். அது வந்து நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன எழுதிடணும், கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் h வந்து எப்படி இருக்கும், h is equal to -5, y where y can be any point in y axis. இந்த மாதிரி நம்ம சொல்லிடணும். சரியா? அடுத்து என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, which quadrants can h line, அதாவது எந்த குவாட்ரண்ட்ல வந்து h இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த லைன் போகுது இல்லையா, இந்த லைன் வந்து y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன தெரியும், அப்போ h வந்து எங்க இருக்கலாம், இந்த ப்ளூ கலர் லைன்ல எங்க வேணா இருக்கலாம். இந்த ப்ளூ கலர் லைன் வந்து எந்த குவாட்ரண்ட்ஸ்ல பாஸ் ஆகுது, இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட். ஞாபகம் இருக்கா, இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ வந்து which quadrants can h line கேட்டாங்கன்னா, h can lie in செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவா நிதானமா கவனிங்க, கண்டிப்பா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா டபிள்யூன்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூ மட்டும் சொல்லியிருக்காங்க, அது -5. ஸோ -5க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க y வேல்யூஸ்ல இருக்கும். அது இருக்க பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, இந்த கிரீன் கலர் டாட்டட் லைன்ஸ், இந்த லைன்ல எங்க வேணாலும் வந்து டபிள்யூங்கிற பாயிண்ட் இருக்கலாம். அடுத்ததா என்ன சொல்றாங்க, ஹெச் இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் வந்து y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு, அதே சமயத்துல டபிள்யூங்கிற பாயிண்ட்டுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கான பாசிபிலிட்டி என்ன, இந்த ப்ளூ லைன். ஸோ இந்த ப்ளூ லைன்ல எங்க வேணாலும் ஹெச் இருக்கலாம். ஸோ அதனால ஹெச்சோட எக்ஸ் கோஆர்டினேட் என்ன, -5. y கோஆர்டினேட் வந்து நமக்கு தெரியாது, அது எதுவா வேணா இருக்கலாம், 0வா இருக்கலாம், -5 இருக்கலாம், 15 இருக்கலாம், 16 இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். எந்தெந்த குவாட்ரண்ட்ஸ்ல வந்து ஹெச் பாயிண்ட் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப அந்த ப்ளூ கலர் லைன் வந்து எதுல பாஸ் ஆகுது, செகண்ட் குவாட்ரண்ட்லயும் தேர்ட் குவாட்ரண்ட்லயும் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ்ல மட்டும்தான் வந்து ஹெச்ங்கிற பாயிண்ட் வந்து இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அதையே வந்து நம்ம ஆன்சராகவும் எழுதிட்டோம். பொறுமையா இன்னொரு டைம் திருப்பி கேட்டு பாருங்க, அப்போ கண்டிப்பா புரியும். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் என்னங்கிறது பிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ பாயிண்ட் ஆர், அது வந்து 3,0. கரெக்டா? எக்ஸ் ஆக்சிஸ்ல 3,0னா இந்த இடத்துல பாயிண்ட் ஆர் இருக்கு, 3,0. அடுத்து வந்து பாயிண்ட் ஏ வந்து 0, -2. இப்போ பாயிண்ட் ஏ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, 0, -2. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் ஏ இருக்கு. இப்போ பாயிண்ட் எம் வந்து -5, -2. -5 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல, -2 வந்து y ஆக்சிஸ்ல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாயிண்ட் எம் இருக்கும், -5, -2. அதுக்கப்புறம் பாயிண்ட் பி, அது வந்து -5, 2. -5னா இதுக்கு கரஸ்பாண்டிங்கா 2னா மேல இருக்கும். ஸோ இந்த இடம் தான் வந்து பாயிண்ட் பி, -5, 2. கரெக்டா எழுதியிருக்கோமா எல்லாம்? ஓகே. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, if they are joined in the same order predictனு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு என்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆர்டர் வந்து என்ன, ஆர்ஏ எம்பி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்ல இருந்து ஏக்கு வந்து ஜாயின் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஆர்ஏ எம்பி எம், இங்க இருந்து ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த டயக்ராம்.
இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸும் பிளாட் பண்ணிட்டோம், அவங்க சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸை ஜாயினும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல, predict two sides of RAMP that are perpendicular to each other. பர்பெண்டிகுலர்னா என்ன? இப்படி ஒரு லைன் இருக்குன்னா இதுக்கு பர்பெண்டிகுலரா இன்னொரு லைன், அதாவது 90 டிகிரில இன்னொரு லைன் இருந்துச்சுன்னா அதை பர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். இப்படி ஒரு லைன் போகுதுன்னா இந்த மாதிரி இருந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த ஆங்கிள் வந்து ரெண்டு லைனுக்கு நடுவுல 90 டிகிரியா இருந்துச்சுன்னா பர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். கரெக்டா? டூ சைட்ஸ் ஆஃப் RAMP that are perpendicular each other. இப்ப என்ன சொல்லிருக்காங்க? இந்த மாதிரி ரெண்டு சைடு வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்போ டயக்ராம்ல பார்த்தோம்னா லைன் AM, இது வந்து AM தானே, இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஏஎம்க்கு பர்பெண்டிகுலரா பிஎம் இருக்கு. கரெக்டா? இதையும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கு? பிஎம்க்கு வந்து ஏஎம் பர்பெண்டிகுலரா இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ பிஎம் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏஎம். இப்போ லைன் ஏஎம்மும் பிஎம்மும் பாருங்களேன், இதை எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே ஏஎம் வந்து பிஎம்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கா, அதே மாதிரி பிஎம்மும் வந்து ஏஎம்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. கரெக்டா? ஸோ லைன்ஸ் PM இல்லனா lines PM and AM are perpendicular to each other. Perpendicular to each other. இதுதான் வந்து first question ஓட answer. சரியா? இப்ப two sides of RAM that are perpendicular to each other வந்து எது? Side AM is perpendicular to side PM. அதே மாதிரி side PM is perpendicular to AM. இல்லனா சும்மா சிம்பிளா sides AM and PM are perpendicular to each other அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ இது ஒரு டயக்ராம். இதுல வந்து எந்த ரெண்டு சைடு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா இது ஒரு சைடு இது ஒரு சைடு. கரெக்டா? அதுல வந்து இங்க ஏஎம்ங்கிற சைடும் பிஎம்ங்கிற சைடும் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. இப்போ செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? one side of RAMP that is parallel to one of the axis. அதாவது ஏதோ ஒரு சைடு வந்து இந்த டயக்ராம்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்க மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டயக்ராம பார்த்தோம்னா லைன் AM இருக்கா, இந்த லைன் AM வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. கரெக்டா? இந்த லைன் AM வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து பேரலா இருக்கு. சோ அப்ப ஆன்சர் என்ன? லைன் இல்லனா லைன் ஆர் சைடுன்னு எழுதிக்கலாம். சைடு AM இஸ் parallel to x axis. அதே மாதிரி நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த லைன் பிஎம்மும் வந்து y ஆக்சிஸ்க்கு வந்து பேரலா இருக்கு. கரெக்டா? அப்போ இப்ப நம்ம என்ன எழுதணும்? சைடு AM is parallel to x axis. அதே மாதிரி சைடு PM is parallel to y axis. ஓகேவா? இங்க வந்து PM வந்து y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு, AM வந்து x ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எழுதிக்கலாம், இல்ல நீங்க ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டுமே கூட எழுதிக்கலாம். ஆனா தப்பா எழுதிட கூடாது. எது உங்களுக்கு ஷியரா தெரியுதோ அந்த ஒரு ஆன்சர் வந்து எழுதிருங்க. இப்ப தேர்ட் क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? two points that are mirror images of each other in one axis. Which axis will this be? என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்காமா, அது வந்து மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு லைன் இருக்கு, இது வந்து 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். மிரர் இமேஜா எப்ப ஆகும்? ஒரு ஆக்சிஸ் நடுவுல போய் இங்க 2.5 சென்டிமீட்டரும் இங்க 2.5 சென்டிமீட்டர் போச்சுன்னா இப்போ இது வந்து மிரர் இமேஜ் ஆயிருமா? இது வந்து பாயிண்ட் Pன்னு வச்சுக்கலாம், இது பாயிண்ட் Rன்னு வச்சுக்கலாம். அப்போ இப்போ இந்த PR பாயிண்ட்ஸ் வந்து மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதரா இருக்கா, அதுதான் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ அப்படி பார்த்தோம்னா எது வந்து மிரர் இமேஜா இருக்கு? அந்த டயக்ராம மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இப்ப வந்து இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதெல்லாம் விட்டுருங்க. இப்ப இந்த டயக்ராம் மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா மிரர் இமேஜா எது இருக்கு? எம்மும் பியும் இருக்கு. பாயிண்ட் P and M இது ரெண்டும் வந்து மிரர் இமேஜா இருக்கு. இங்க பாருங்களேன், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, எக்ஸாக்டா கட் ஆகுது. இது வந்து 4, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 இருக்கு. இங்க பாருங்க, ஒரு யூனிட் 2 யூனிட், இங்கேயும் வந்து ஒரு யூனிட் 2 யூனிட், இங்க 2 யூனிட், இங்க 2 யூனிட். ஸோ டோட்டலா 4 வந்து ஈக்குவலா
ஆக்சிஸ் மூலமா ரெண்டா டிவைட் இருக்கு. எந்த ஆக்சிஸ் மூலமா? எக்ஸ் ஆக்சிஸ் மூலமா. இப்போ ஆன்சர் என்ன? 2 points that are mirror images of each other வந்து என்ன? Point P and M. Point P and M. எந்த ஆக்சிஸ் வந்துன்னா எந்த ஆக்சிஸ் கட் ஆகுதுன்னா ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஒரு டைம் மறுபடியும் ரீப்ளே பண்ணி பாருங்க இந்த தேர்ட் கொஸ்டினை, கண்டிப்பா புரியும். சரியா? எஸ்பெஷலி செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், அது மட்டும் ரீப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? பிளாட் பாயிண்ட் Z. எடுத்தோடனே பிளாட்னு சொல்லிட்டாங்கன்னா பிளாட் பண்ணிருங்க. இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் W அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அது சொன்ன உடனே நம்ம பிளாட் பண்ணிட்டோம் இல்ல அது வரைஞ்சிட்டோம்னா ஃபர்தரா போக போக நமக்கு ஈஸியா இருக்கும் கொஸ்டின்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு. Z-ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன? 5, -6. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 5, y ஆக்சிஸ்ல -6. இப்ப நம்ம பிளாட் பண்ணோம்னா பாயிண்ட் வந்து இங்க வரும், 5க்கு கீழே -6க்கு நேரா. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கன்ஸ்ட்ரக்ட் a right angle triangle IZN and find the lengths of the three sides. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன? இங்க வந்து 90 டிகிரி வரணும். கரெக்டா? அதுதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். என்னன்னு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க? IZN. அப்போ இந்த பாயிண்ட் வந்து I, இது Z, இது N. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஃபர்தரா வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் தி லென்த்ஸ் ஆஃப் 3 சைட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ லென்த்ஸ் ஆஃப் 3 சைட், இப்போ இந்த 3 சைடோட லென்த்தும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ IZ இந்த லைனோட டிஸ்டன்ஸ் லென்த் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இது வந்து y ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு. கரெக்டா? அப்போ 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட், 4 யூனிட், 5 யூனிட், 6 யூனிட். ஸோ அப்போ இந்த லென்த் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? IZ-ஓட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 6. அதே மாதிரி இந்த NZ-ஓட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதும் ஈஸி. ஏன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு. அப்போ 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட், 4 யூனிட், 5 யூனிட். அப்போ இது வந்து 5. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5. NZ is equal to 5. கரெக்டா? இப்போ இந்த ரெண்டு சைடோடது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு சைடு மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? இப்போ வந்து IN இதோட டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ரூட்டுக்குள்ள x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. கரெக்டா? இப்போ IN-ல வந்து ஐயோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன? ஐயோட கோஆர்டினேட்ஸ் என்ன? ஐ எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல 5ல இருக்கு. அப்போ 5, 0 தான் வரும். ஏன்னா அது எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கு. கரெக்டா? n வந்து எங்க இருக்கு? n வந்து y ஆக்சிஸ் மேலேயே இருக்கு. அப்போ 0, -6. அப்போ I வந்து 5, 0, n வந்து 0, -6. அப்போ இது வந்து x1, y1, இது x2, y2. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஃபார்முலா என்ன? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. எங்கெங்க ஃபார்முலா கிடைக்க சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்போ எழுதி எழுதி சம் போடுங்க. அப்போ ஈஸியா மனப்பாடம் ஆயிரும். எக்ஸாம்ல கேட்கும்போது ஃபார்முலா மறந்து போகாது. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ரூட்டுக்குள்ள 0 minus 5 the whole square plus y2. 6 minus 6 ஒரு bracket போட்டுக்கோங்க. minus 6 minus y1. அப்ப 0 the whole square. இப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? -5 square plus -6 square. கரெக்டா? that is equal to 25 plus 36. 25 plus 36 எவ்வளோ? 25 plus 36 னா 11, 61. அப்போ √61. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? இந்த லைனோட டிஸ்டன்ஸ் வந்து √61. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவங்க சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணிட்டோம்,
ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த 3 சைடோட லென்த்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஐசெட், அதாவது இந்த சைடோட லென்த் எவ்வளோ 6, என்செட்டோட லென்த் எவ்வளோ 5, அதே மாதிரி ஐஎன்னோட லென்த் வந்து எவ்வளோ √61. ஸோ இப்போ அந்த ஆன்சர் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏன் வந்து ஆன்சர்ஸ்மே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் சொல்றாங்கன்னா, இப்போ நான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு பதிலா இப்போ வந்து பாயிண்ட் Z வந்து எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? இதுதான் வந்து பாயிண்ட் Z. நான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த 2 யூனிட்ஸ் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்க இருந்து இங்க கூட பண்ணலாம். கரெக்டா? அப்படி பண்ணியிருந்தேன்னா இது வந்து பாயிண்ட் Z, இது வந்து I, இது வந்து N. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆன்சர் வந்து மாறும். கரெக்டா? இப்போ இதுக்கும் ஒரு டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சைடு ஐசெட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும், 2 யூனிட்டா இருக்கும். கரெக்டா? இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், அப்போ 2 யூனிட். அதே மாதிரி கீழே என்செட்டுக்கும் வந்து 2 யூனிட். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல ஐயோட கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும், ஐ வந்து எங்க இருக்கு 5, -4ல இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல 5க்கு கீழே இருக்கு, y ஆக்சிஸ்ல -4க்கு நேரா இருக்கு. அதே மாதிரி என்னோட கோஆர்டினேட்ஸ் என்ன, n வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 3க்கு கீழே இருக்கு, y ஆக்சிஸ்ல -6க்கு நேரா இருக்கு. அப்போ இங்க வந்து 3, -6 இதுதான் வந்து என்னோட கோஆர்டினேட்ஸ். இப்போ 2 கோஆர்டினேட்ஸும் கிடைச்சிருச்சு. நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ i வந்து 5, -4, n வந்து 3, -6. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதணும்னா ரூட்டுக்குள்ள x2, x1 the whole square plus y2, y1 the whole square. அப்ப x2 வந்து 3 minus 5 the whole square plus y2 வந்து -6 minus -4 the whole square. இது simplify பண்ணோம்னா என்ன ஆகும், 3 minus 5 னா -2. கரெக்டா? -2 the whole square plus -6 minus -4. இப்போ வந்து இங்க இது எப்படி ஆயிரும், -6 plus 4 the whole square ஆயிரும். அப்போ இங்க ஆன்சர் வந்து என்ன வந்துரும்னா -2 square plus -2 square ஆயிரும். இங்க +4 -6ல அப்ப ஆன்சர் வந்து -2ன்னு வந்துரும். அப்போ -2 square plus -2 squareனா 4 plus 4, அப்போ √8 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னா 2 into 4ன்னு எழுதிட்டு இந்த 4ஓட ரூட் வந்து என்ன 2. கரெக்டா? அப்ப 2 வெளியே எடுத்துட்டு 2√2 அப்படின்னு ஆன்சர் எழுதிடலாம். இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னவா கிடைச்சிச்சு, ஆன்சர் வந்து 2√2. ஆனா இனிஷியலா நமக்கு 61 கிடைச்சிச்சு இல்லையா? அதனால ஒவ்வொருத்தரும் அந்த ட்ரையாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற சைஸ் பொறுத்து நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து வேரி ஆகும். 90 டிகிரி ட்ரையாங்கிள் வந்து எப்படி வேணா அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சின்னதாவும் பண்ணலாம், இல்ல பெருசா சில பேர் இங்க இருந்து இங்க கன்சிடர் பண்ணி பண்ணலாம், இல்ல வேற ஆக்சிஸ் வரைக்கும் போய் இங்க வரைக்கும் போய் இங்க இருந்து இங்க கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி எப்படி வேணா பண்ணலாம் இல்லையா? அதனால ஒவ்வொருத்தர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதை பொறுத்தும் அவங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து வேற வேற மாதிரி வரும். இப்போ எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இனி அடுத்த வீடியோல அடுத்த 4 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். until then keep watching and stay connected. அதே மாதிரி உங்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்ல ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்க இருக்க நம்பர் வச்சு நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.